ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் லூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பொலிட்டீஷியன் சீமானை பற்றி பார்க்க போகிறோம். இவரை பற்றி சொல்லணும்னா, இந்த வாய் மட்டும் இல்லைன்னா அவனை நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு ஒரு டைலாக் வரும்ல, அதுக்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் பொலிட்டீஷியன் சீமான், சாரி சைமன். இவரோட முழு நேர வேலை என்னென்னா, கட்டுக்கதைகளை பரப்பிட்டு வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது பொருளை பேசிட்டு தமிழ்நாட்டை ஏமாற்றிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க பொலிட்டீஷியன். தமிழ் உணர்வு, கேப்டன் பிரபாகரனின் தம்பிகள் இப்படிலாம் வாய் கூசாமல் போய் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தமிழர்களையும் ஏமாத்துறது இவரோட முழு நேர அரசியல். ஆக்சுவலாக பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுறதுக்கு சீமானுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது. தமிழ் உணர்வு அதிகமாக இருக்கிற தமிழர்களை சீமானோட பக்கம் இருக்கிறதுக்காக அவன் பண்ணுற சதி தான் பிரபாகரன் அவர்களோட பேரை யூஸ் பண்ணுறது. இலங்கை தமிழர்களோட இனப்படுகொலையை எதிர்த்து தமிழர்களுக்காக இலங்கை இராணுவத்தோட சண்டை போட்டு அவரோட உயிரை தியாகம் பண்ணதோடு இல்லாமல் தன்னோட மொத்த குடும்பத்தோட உயிரையும் தமிழர்களோட சுதந்திரத்துக்காக பணைய வச்ச ஒரு தேசிய தலைவர் தான் பிரபாகரன். அதாவது பொண்டாட்டி குழந்தைகளையே அதிகமாக பார்க்காத, நாட்டுக்காகவே தன்னோட மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிச்சிருக்காரு. ஆனால் பிரபாகரன் அவர்களோட தம்பி பிரபாகரன் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு சுற்றுற சீமானோட நடவடிக்கை ஒழுக்கம்லாம் எப்படின்னா, முத்துக்குமார் இறந்தனால யாருக்கு லாபம்? சீமான் அவர்கள் ஏன்னா கட்சி சீமானுக்கு சாட்டிங்க. ஆமா, கட்சி ஒருத்தர் கிடைச்சது, பொண்டாட்டி ஒருத்தர் கிடைச்சது. பேக் டீலிங் மாதிரி இருக்குது. ஆமா, அப்படிதான் இருக்குது. எப்படி கட்சி எப்படி? நான் அதான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியோட உண்மையான ஓனர் முத்துக்குமார். அவங்க சொன்னதுனால சொல்றேன், எல்டிடிக்கு அவர் வெப்பன் சப்ளையர், மெயின் கான்டாக்ட் சோர்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள அவர் தான் நம்பர் 1. இவருக்கு ஒரு போட்டோ கூட என்ன காட்டினாங்க, முத்துக்குமார் இப்படி சேர்ல உட்காந்துருக்காரு, ஒரு 20-30 பேர் நிக்கிறாங்க, அதுல கடைசி ஆளா இப்படி கை கட்டிட்டு நிக்கிறாங்க. யாரா அவன் கேட்டா சீமானுங்கிறாங்க. அப்படி வச்சிருந்த ஆளு. ஓகே, இவர் இறந்துடுறாரு, இந்த கூலிப்படை தாக்குதலுக்கு பிறகு இறந்துடுறாரு. இப்ப அவங்க மனைவியை என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் போய் கட்டிக்கிறதுக்கு சண்டை போடுறாங்க. இதே மாதிரி தான் விஜயலட்சுமி மேட்டர் தான். நைட்டு 12:30 மணிக்கெல்லாம் போன் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட கடலை போடுறது ஒரு முத்துக்குமாரோட மனைவி கிட்ட சீமான். அவன் சாட்டை திரும்ப நேரா போய் அவங்க அப்பா கிட்டே, அதாவது அந்த பொண்ணோட அப்பா கிட்டே போய் நாளைக்கு மறுமணம் பண்ணி கொடுங்க. அவர் பெரிய ஏதோ தியாக வாழ்க்கை பண்ணிட்டேன், நான் மறுமணம் பண்ணது அவர் அப்படியே பெரிய தியாகம் பண்ணிட்டானா வாயில அசிங்கமா. ஆக்சுவலாக இந்த நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே 2-3 பேர்கிட்ட கை மாறி அதுக்கப்புறம் தான் சீமான் கிட்டே வந்துச்சு. சீமானுக்கு முன்னாடி இந்த கட்சியில் இருந்தவர், இந்த கட்சியை நடத்தினவர் பேர் முத்துக்குமார். ஆக்சுவலாக இந்த முத்துக்குமாரையே கூலிப்படையை வச்சு போட்டு தள்ளது சீமான் அவரோட கூட்டங்கள் அப்படிங்கிறதே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டுச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி முத்துக்குமார் இறந்ததுக்கப்புறம் இந்த கட்சி, அவரோட பல சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மொத்தமாக சீமான் ஆட்டை போட்டார். இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால முத்துக்குமாரோட மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு இவர் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணை கஸ்டடி எடுத்து மைக்கு, இதுக்கு அப்புறமேல ஒரு வேலை பார்த்து பொண்ணோடைய கட்டாயப்படுத்தி கைப்பட எழுதி நைட்டோட நைட்டா காட்டை துறைமுகம் எடுத்துட்டு போய் ஜேசிபி வச்சு அங்க இருக்கிற பணத்தை எடுத்து பொது சுடுகாட்டுல போச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட அயோக்கியனா அவன். அதாவது கூலிப்படை வச்சு ஆளை போட்டு தள்ளிட்டீங்க, கட்சியே ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணிட்டீங்க, சொத்து பொண்டாட்டி பேர்ல இருக்கிறனால நல்ல மாதிரி மறுவாழ்வு தரேன் தியாக வாழ்க்கை பேசிட்டு அந்த பொண்ணையும் கட்டிக்கிட்டு நாளைக்கு பிள்ளைய பத்தா நாளைக்கு அப்பாவோட சொத்து நாளைக்கு பிள்ளைக்கு போயிரும் சொல்லி அழகா கருவியும் கழிச்சிட்டு. ஆமா, அதானே லாஜிக். நம்ம படத்துல பாக்குற மாதிரி அந்த படம் அப்ப நான் டைரக்டர் தானே. அதை விட ஹைலைட், நீங்க கண்ணாடி பசங்க இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட நாளைக்கு அடையாளமாக தமிழீழ போராளியா பிரபாகரனுடைய நிழல் நான் தான் அவன் தம்பி அப்படின்னு நீ பில்டப் பண்றதெல்லாம் எடுபடணும்னா அவருடைய அடையாளத்தை மறைக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை கூட நாளைக்கு விட்டு வைக்காம எடுத்த புனந்தினி பசங்க. ஆக்சுவலாக இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே நடந்த விஷயம் தான் சீமான் அண்ட் ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி இசு. சீமானும் விஜயலட்சுமி லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி கோர்ட்டு வரைக்கும் கேஸ் போனதுக்கப்புறமும் எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது, அவங்க கூட நான் பழகினது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சும்மா பொய்யா எடுத்து விட்டுட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் அவரே ஒரு மீடியா மீட்டிங்கில் வளரிட்டார். அதுவும் பல அழுத்தங்கள் பல பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காரு, அது வரைக்கும் எனக்கு விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி உருட்டினார். ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது தெருவா ஒவ்வொரு தடவையும் என்ன அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை கூட நீங்க கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனைன்ட்டு. திருமணம் ஆயிருச்சு, குழந்தைகள் ஆயிருச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனையிலும் போய் நிக்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல. நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிருச்சு, எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிருச்சு. ஏண்டா சீமான் வாழ்க்கை நாய எடுக்கடா திரும்பி மேடையில உட்காந்து என்னை பத்தி தப்பா என்னையும் திமுகவையும் கோத்துட்டு பேசிட்டு இருக்கிற தூ அல்கா நாய செருப்ப பிஞ்சிடும் சீமான். உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏதோ 7 பெங்களூர்ல சொல்றேன்ல, உங்க ஆட்கள் வச்சு பேசாத, நானும் அவ பத்தி பேசாதன்னு சொல்றலடா நாய. அப்போ நீயும் வாய மூடு 46 வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம. நான் தான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த
மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில் இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொர்க்க பிஞ்சிடும்டா சொடப்ப கட்ட நாயே. நான் கண்டிப்பா சொல்றேன், பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துரும் சீமான். ரொம்ப அமைதியா உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரச்சோடைய அதை போய் பண்ணுப்போ. நீ தானடா வந்த, நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நீ தானடா வந்த. பெண் சாபத்தை கட்டாத, அதுவும் என்னைய நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், இப்ப என்னோட வயிற்றுல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன். அதனால இதான் கடைசி. இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சொர்க்க பிஞ்சிடும்டா பிச்சைக்காரன் நாயே. இதில் என்ன கொடுமைனா, சீமானை நம்பி நிறைய தமிழர்கள் அவர் பின்னாடி திரண்டு போய் நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு ஆசை தான், நமக்குன்னு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் தூரத்துலேருந்து பார்க்குறதுனால சீமான் வந்து ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல தமிழுணர்வு உள்ளவர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவரோட தொண்டர்களும் அதை மாதிரி நினச்சிக்கிட்டு தான் அவர் கட்சியில் இருந்தாங்க. இன்னும் க்ளோஸாக சீமானை பற்றின நிறைய உண்மை விஷயங்கள் கட்சி தொண்டர்களுக்கே தெரிஞ்சுட்டு, அதுவும் இல்லாமல் கட்சி தொண்டர்களே அவர் ரொம்ப ஏமாற்றிருக்காரு. அதனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் டிஎம்கேல போய் சேர்ந்துட்டாங்க. ஆக்சுவலாக டிஎம்கேயே ஒன்றும் பெரிய நல்ல கட்சியெலாம் கிடையாது, அதுவும் ஊழல் வாய்ந்த ஒரு கட்சி தான், ஊழல் நிறைந்த ஒரு கட்சி தான், தமிழர்களோட கொள்கைக்கு எதிரான ஒரு கட்சி தான். ஆனால் சீமான் எவ்வளோ கேவலமான ஆளாக இருந்தால், சீமான் எவ்வளோ மோசமாக இருந்திருந்தா அவங்க எல்லாரும் டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. டிஎம்கே வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக டைரெக்டாக செயல்படுற ஒரு கட்சி. ஆனால் சீமான் தமிழர்கள்னு சொல்லிட்டு முதுகில் குத்துற ஒரு விஷப்பாம்பு. சீமான் வந்து ஆரிய கைக்கூலியா முழுவதுமா மாறிட்டாரு. மறைத்து வைக்கப்பட்டிருந்த அவருடைய முகம் வந்து வெளிப்பட்டுச்சு. அதனால இது தமிழ் தேசியம் கிடையாது, இது போலி தமிழ் தேசியம். தங்கறதுக்கு எல்லாம் எங்க செலவு, தூங்குறதுக்கு எல்லாம் செலவு, அதே மாதிரி மேடை அமைக்கிறதுக்கு எங்களுடைய செலவு, போஸ்ட் ஓட்டுறதுக்கு எங்களுடைய செலவு, எங்களுடைய ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு எங்களை வந்து செக்க மாதிரி, அதை கரும்பு செக்க மாதிரி தூக்கிடுறாரு. பெரியார் வழிகாட்டினாரு, இது பெரியார் தான் முதல் எதிரிங்கிறாரு. நாம் வந்து ஒரு இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம ஒரு போராட்டம் பண்றோம். அந்த போராட்டக்காரர்கள்ட்ட இவங்க காசு வாங்கிட்டு எங்களே மாட்டி விடுறோம். இது என்ன தலைமை? கேட்டா கேளு, பஸ் ஒருத்தன் தான் ஓட்டணும் பாரு. இவர் மாட்டு வண்டி கூட ஓட்ட முடியாது, ஆனா இவர் நான் தான் பஸ், நான் ஒரே ஆள் தான் ஓட்டுவேன் பாரு. ஏன்னா எங்களை பாருங்க, பழைய தம்பிங்களை பாருங்க எப்படி சீமானால சீரழிஞ்சாங்க, நீங்க பாருங்க, பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா எங்க குடும்பத்துல கூட எங்க பிள்ளைங்களுக்கு கேளுங்க, எங்க மனைவிட்டு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க சீமானை பத்தி. சீமானால அவ்வளவு அழிஞ்சிருக்கும். உயர்ந்த சாதிகாரனா பக்கத்துல வச்சுக்குவாரு, தாழ்த்தப்பட்ட சாதிகார ஒருத்த கூட அவர் கூட இருக்க மாட்டாரு. இது உண்மை. 2021 தேர்தலில் பல தொகுதிகளில் வேட்பாளர் அடமானம் வச்சு எதிர்கட்சிகிட்ட காசு வாங்கியிருக்காரு. நான் நாம் தமிழ்ல இருந்து வந்திருக்கேன். மயிலாடுதுறை மாவட்டம், திருக்கடையூர். அதுல அந்த ஊர் அங்கேயும் கிடைக்கலாமா, அதனால அதுல இருந்து மாதிரி வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப காலமா அதுக்கு கஷ்டப்பட்டோம், அதுக்குள்ள ஒரு பலன் இல்லை, அதனால நாங்கள் அதுல இருந்து மாதிரி வந்துட்டோம். இதில் இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா, சீமான் ஒரு தமிழனே கிடையாது, அவன் ஃபஸ்ட்டு ஒரு மலையாளி. சீமானோட தாத்தா அப்பா எல்லாரும் கேரளாவில் இருந்தவங்க. சீமானும் ஒரு மலையாள கிறிஸ்தவர் தான். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக மலையாளிய தமிழனும், சீமானுங்கிறவரோட பேரை சைமன்னும், கிறிஸ்டின் மதத்தை ஹிந்து மதமாக மாற்றிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கு. அப்படி மதத்தை மாற்றிக்கிட்டு பேரை மாற்றிக்கிட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி பணத்தை கொள்ளடிக்கிறது. இவரோட மெயின் ரோலே அரசியலில் ஓட்டை பிரித்து எதிர்கட்சியை ஆளுங்கட்சி ஆக்குறது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆக்குறது, இந்த மாதிரி ஒரு சல்லித்தனமான வேலையை பார்க்குறது தான் இவரோட மெயின் பாலிட்டிக்ஸு. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இவர் பேரை சீமான சைமன் மாற்றினது இல்லாமல் இவங்க அப்பா பேரையும் கிறிஸ்டின் நேம்லேருந்து ஹிந்து நேமாக மாற்றிருப்பார். ஆக்சுவலாக சீமான் பின்னாடி போகிற தமிழ் உணர்வு உள்ள இளைஞர்களுக்கு, தொண்டர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, சீமான் எப்போவுமே ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, அது கனவுலே நடக்காது. அவர் ஒரு ஏமாத்துக்காரர், தயவு செஞ்சு அவரை புறக்கணிங்க.